எஸ்ஓபி அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கேரி அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கா இருக்கட்டும், ஒரு டாஸ்க்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக இது எல்லாருக்கும் புரிய வைக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஓபி இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணும்னா, எல்லாருக்கும் கிளியரா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன வந்து புரியப்படுத்தும். இப்ப ஹெச்ஆர்ல இருக்கவங்களுக்கு கிளியரா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா இருக்கட்டும், என்ன பண்ணணும், அந்த மாரி விஷயங்கள புரியப்படுத்துறதா இருக்கட்டும். ஒரு மேனேஜ்மெண்ட் நடக்குதுன்னா, எஃபிஷியன்ட்டா அத எப்படி ரன் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் புரியணும்ல. ஸோ ஒரு ஒர்க்கா இருக்கட்டும், அத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரெயின் குடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த எஸ்ஓபில இருக்கும். இந்த எஸ்ஓபினால ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து வராம இருக்கும். கான்ஃப்ளிக்ட் வந்து கம்மியா வர மாரி இருக்கும். மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் புரியறதுனால யாருக்கும் எந்த குழப்பம் இல்லாத வேலை செய்யலாம். ரிஸ்க் வந்து கம்மியாகும். ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணா கூட கிளியரா அது ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும். ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் மூலியமா நல்ல வெல் வெர்ஸ்டா நம்ம ட்ரெய்னிங் குடுக்கலாம். ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணலாம். எல்லா விஷயமுமே இந்த எஸ்ஓபி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீஜரா நம்மளுக்கு சொல்லிக் குடுக்கறதுனால எல்லாமே கிளியர் கட்டா இருக்கும். தேங்க் யூ.